போன வீடியோஸ்ல வந்து பால் பல்லு எப்போ விழும் எப்போ முளைக்கும் அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தோம். இப்போ அந்த பால் பல்லு சொத்தையாயிடுச்சு, இப்போ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த இதில் பார்க்க போகிறோம். பேரண்ட்ஸ் ஆனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது, எப்பயுமே உங்கள் குழந்தைக்கு 2.5 years ஆச்சு, பல்லெல்லாம் முளைச்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு டென்டல் கவுன்சிலிங் நீங்கள் வாங்கிக்கணும். அந்த டென்டல் கன்சல்டேஷன்ல என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் குழந்தைக்கு பல்லு கரெக்டாக இருக்கா, பல்லில் எதுவும் சொத்தை இருக்கா, எத்தனை டைம் ப்ரஷ் பண்ணணும், எப்படி எல்லாம் ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் விசிட்லேயே நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி எஜுகேட் பண்ணிடுறோம். அதே இது இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பல்லு சொத்தையா இருக்கு, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பல்லு மேல் சொத்தையா இருந்துச்சுன்னா நம்ம நார்மலான ஒரு ஃபில்லிங் பண்ணி தான் ஆகணும். இது பால் பல்லு தானே, இது விழுவுற பல்லு தானே அப்படிங்கிற கொஸ்டின் வேண்டாம். ஸோ இந்த பால் பல்லு விழுவுறது வந்து பார்த்தீங்கன்னா, சில பால் பல்லு 6வது வருஷத்துல விழுவும், சில பால் பல் 12வது வருஷத்துல தான் விழுவும். ஸோ அதனால நம்ம இப்பையிலேருந்து அதை சேவ் பண்ணிக்கிட்டாதான் அது நல்லதா இருக்கும்.